பக்கத்தில் டீ குடிக்கிறாங்க பாரு. நீங்களாம் என்ன வேலை பார்த்தீங்க டீ குடிக்கிறீங்க? தொண்டை தண்ணி போய் கத்துறோம் நாங்க. ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்க. என்ன முன்னாடி வாங்காமா? இந்த உட்கார்ந்த கூட எதிர்த்து இப்படி வந்தா என்ன? ஏன் எல்லாம் மணி மறைஞ்சுக்கிடுச்சா? ஏன் வரக்கூடாதா? எதிர்த்து வாங்க, அப்படியே வாங்க. என்ன எந்திரிமாமா? இப்போது இந்த வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாவை மதுரை பாண்டிமலைக்கு வசந்தது கும்மி சத்தமும் குலவு சத்தம் அல்ல. நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாண்டிமலை தெய்வம் ஆக்கிரம கோவத்தோடு ஆடி வரும். அப்படியே ஜோரா கைதட்டி பார்ப்போம் எல்லாருமே. நீங்க போடுற கைதட்டல கும்மி சத்தம் மதுரையில உள்ள பாண்டிமலைக்கு கேட்கணும். அருமை அருமை எனக்கு கேட்கல. இப்பதான் பைபாஸ்ல புளியப்பல்ல விழுகிற மாதிரி இருக்குது. ஆமா, நீங்க உங்களுக்காக வரேன் ஒரு பாட்டு. நம்ம ஒரு தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, இந்த ஊர் மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த கூட்டத்துல இந்த மதுரை பாண்டிமலைக்கு கொண்டாட யாரா இருக்கிற ஓடிவா சாமி, ஓடிவா ஓடிவா ராஜமுத்துமாரி ஓடிவாங்க. எல்லாருமே கைத்தட்டி குலவு போடணும். ராஜமுத்துமாரி தாயே, நீ இருப்பது உண்மை. இந்த இடத்துல வெள்ளம் வெள்ளச்சாமி புகழ் பெற்று முத்தகுடி பாண்டியா பட்டு அருள்பட்டு வரணும். பாண்டி வாடா, ஓடிவா சாமி, ஓடிவா. வேகம் பத்தல அப்படி அப்படி பச உனக்கு மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, இந்த சண்டாள வெள்ளச்சாமி உனக்கு மான மதுரை சேவல் கட்டா மதுரை கடை சந்தனமா. ஓடிவாக்கா மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, உனக்கு மான மதுரை சேவல் கட்டா. எனக்கு யானமலை ஒத்த கடை, மதுரை யானமலை ஒத்த கடை, எனக்கு அடிகளுக்கு சக்கமட்டி, அடிகளுக்கு சக்கமட்டி, கக்கமட்டி எல்லையில சக்கமட்டி சிவையில இன்னைக்கு சமத்தலகே சமத்தலகே உசவட்டி எல்லையில உசவட்டி சிவையில இன்னைக்கு வையரமா நான் பிறந்தேன். எனக்கு நடந்தா நடை கொடுங்கும், நடந்தா நடை கொடுங்கும், எனக்கு நாகமணி ஜோதி பெண்ணும், எனக்கு நாகமணி ஜோதி அகவதற்காரே அண்ணனுக்கு தந்தேனப்பா. சேவல் கட்டா அடிகளுக்கு
மாடு இருந்துட்டாலும் இல்ல கை கட்டணும் மதுரை ஜெல்லாவுல கை கட்டு இந்த வெள்ளச்சாமி எப்படி பிறந்தவன் எப்படி ஓவியமா வளர்ந்து வந்திருக்குமா அப்படி நான் ஒருத்தைக்கு ஒரு மகனா நான் ஒருத்தைக்கு நான் ஒருத்தைக்கு ஒரு மகனா நான் ஓவியம்மா ஒருத்தைக்கு ஒரு மகனா வெள்ளச்சாமி இன்னைக்கு ஓவியமா சேதுபதி பெற்றெடுத்த மதுரையில சேதுபதி பெற்றெடுத்த நான் செல்ல மகே வெள்ளச்சாமி சேதுபதி பெற்றெடுத்து இன்னைக்கு செல்ல மகே வெள்ளச்சாமி செம்பாயி பெற்றெடுத்த மதுரை செம்பாயி பெற்றெடுத்த இன்னைக்கு செல்ல மகே வெள்ளச்சாமி செவ்வாயி பெற்றெடுத்து இன்னைக்கு செல்ல மகே வெள்ளச்சாமி எனக்கு காடக்கூடு இயக்கத்தில எனக்கு கைய போனா பக்கத்தில உனக்கு கைய போனா பக்கத்தில ஒரு மகனா வெள்ளச்சாமி ஒரு மகனா இந்த வெள்ளச்சாமிக்கு எத்தனை பேரனா 5 வயசு அறியாத பருவத்திலே வாழ்நாள் எங்கூட செத்தாளிய கொண்டு சத்தியம் கொடுத்தாலே சண்டாளி வெள்ளையம்மா அவ கதைய ஒரு வரியாச்ச பாட்டா படிக்கணும். இந்த வெள்ளச்சாமிக்கு எத்தனை பேரனா இந்த கூட்டத்திலேயே வெள்ளையம்மாளுக்கு எத்தனை பேர் வாக்கணும். ஓடிவா சாமி ஓடிவா. நாங்க உட்கார்ந்துக்குள்ள எந்திரிக்க முடியல. தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரினா எந்திரிச்சுவாங்க. இல்ல புடுங்குறா இருப்பதே எல்லாத்தையும் புரியுமா? சொனங்க விடக்கூடாது. சொனங்க விட்டோம்னா போயிடும். எங்க வீட்டுல வந்து பணங்காசு நிறைய இருக்குன்னு சொல்றவங்க உட்காந்துக்காங்க. அந்த பாண்டியமணிக்கு மரியாதை கொடுக்கறவங்க மட்டும் எந்திரிச்சு வந்தா போதும். இப்ப என் வெள்ளையம்மாளை பார்க்கணும். இந்த ஊரே ஆடாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். விடிய ஆடாலும் சரி ஊரே ஆடணும். வெள்ளையம்மா ஓடிய வெள்ளையம்மா உனக்கான பிள்ளை இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஓடிய பார்க்கலாம். ஓடிவா ஓடிவா. அடி உனக்கு அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, கோட்டை திருப்பத்தூரா, உனக்கு அத்தனைத்து சாயத்தூரா, அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, அருப்பு கோட்டை திருப்பத்தூரா, உனக்கு அத்தனைத்து சாயத்தூரா. அடி உனக்கு 7 பேர் இருந்த அண்ணன் தம்பி 7 பேர் இருந்த நீ இளையவண்ணி வெள்ளையம்மா. அது 7 பேர் உணர்ந்து இந்த இளைய கல்வி வெள்ளையம்மா. உனக்கு வெள்ளையிலே வைத்தடி வெள்ளையிலே வைத்தடி
ஓடிவாமா உனக்கு விதவிதமா ஆரங்கடி அடி வெள்ளே ரவிக்கையடி வெள்ளே ரவிக்கையடி வெள்ளே உனக்கு விதவிதமா ஆரைகளா அடி உனக்கு சாலையிலே 2 வரும் ராஜவயல் சாலையிலே 2 வரும் ஓடிவா இந்த சமத்தாரி வச்ச வரும் அடி சாலையில 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 2 வரும் இந்த ராஜவயல் சாலையில 2 வரும் உனக்கு சமத்தாரி ஆச்சவரா அடி உனக்கு பரட்டை புளிய வரும் பரட்டை புளிய வரும் உனக்கு பந்தாள செல்லை வரும் அடி பறக்க புளிய வரும் பறக்க புளிய வரும் உனக்கு பந்தாடே அடி உனக்கு சுருட்ட புளிய வரும் சுருட்டை புளிய வரும் உனக்கு சுருண்டாடு தில்லை வரும் அடி சுருட்ட புளிய வரும் சுருட்ட புளிய வரும் சுருண்டாடே ஓடிய வழியுமா இந்த கூட்டத்தில் உனக்கான பிள்ளை எத்தனை பேர் இருக்கா அடி அறுப்புறல்ல வெள்ளையம்மா திருப்பத்தூரா அடி திருப்பத்தூரா அடி அறுப்புறலே சதாதி திருப்பத்தூரா திருப்பத்தூரா அடி சேர்ந்தே சதாதி மஞ்சள் போட்ட குடிப்பா தெரியுமா எத்தனை மஞ்சள் தெரியுமா அடி அஞ்சம் வந்த சண்டாளி அரக்கு வந்த அரக்கு வந்த அது ஆட்டம் அதுதான் முறையான பம்ப சுழட்டி ஆடுறதுதான் உண்மையான ஆட்டமே வெள்ளையமா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிக்கு அடையாளமா அதுதான் இத்தனை தெய்வம் ஆடி வரலாம் அந்த வெள்ளையமா வெள்ளச்சாமி மதுரை பாண்டி ஆடி வந்தா புழுதி பறக்கணும் மண்டி போட்டு ஆடுனா கழுத்துல கிடக்கிற மகங்களையும் கூட அத்துக்கிட்டு ஓடும் எதிர்ச்சி மண்டி போட்டு ஆடு பார்க்கலாம் பிடிக்காத பிடிக்காத கீழே மண்டு பண்ண முடியலாம் கீழே மண்டு போட்டு ஆடு மண்டு பண்ணி இல்ல கைத்தல் முடியும் இல்ல கைத்தல் குழம்பு முடியும் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமிக்கு இத்தனை பேரனா மாண்ட ஆவசத்த உயிரிழப்பு வச்சிருக்கிறாரே புத்தங்குடி மேடு ஊர்நேக்கரை சங்கம் முதல் நிமிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை பாண்டி வெள்ள குதிரை ஏறி வீச்சருவா கை கொடுத்து தல்லாங்குளத்தை சீமை தவக்கடை மணியாட்ட விட்டு ஓடிவரா பாண்டி பாண்டி இந்த கூட்டத்துல உனக்கான பிள்ளை யாரா இருக்கிறா இந்த பாண்டியகப்பட்டவள் ஆண்கள் மேலே வருவாரு பெண்கள் மேலே வருவாரு பாண்டியகப்பட்டவன் ஒரு நாளைக்கு 1000 குட்டி அளவு குட்டிக்காக கூடிய மதுரை ஓடி வர பாண்டி ஓடி வா பாண்டி கைது கைது ஜோர கைது கைது எல்லாருமே இதுவரைக்கும் கை தட்டாட்டி பரவாயில்ல இப்பொழுது மதுரை பாண்டி வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பாண்ட ஆபசம் பாண்டிமணி தெய்வமாகப்பட்டது ஒரு நாளைக்கு 1000 குட்டி அழகு குட்டி காய்வன் மதுரை பாண்டி ஓடி வர பாண்டி உனக்கான பிள்ளை இந்த கூட்டத்துல யாரா இருக்கிற ஓடி வா இல்ல கைது அத உனக்கு உனக்கு
உனக்கு நேரமலா உனக்கு சுருட்டு மணக்குமடா மதுரையில சுருட்டு மணக்குமடா துறைமகனே நான் அழைக்க சுருட்டு மணக்குமடா சுருட்டு மணக்குமடா இந்த துறைமகனே நான் அழைக்க வாய்க்காலா பொல்லாத பாட்டி மொழி உனக்கு வரப்பல்லாம் தலைவா கூடு வெட்டி கூடுபாயும் கூடு வெட்டி கூடுபாயும் குணமகளே பாண்டியையா கூடு விட்டு கூடப்பாயும் கூடு விட்டு கூடப்பாயும் நீ துறைமகளே ஓடிவாயா உனக்கு ஆளு இரவி செருவா ஆளு இரவி செருவா என் பொல்லாத பாண்டி மொழி உனக்கு அசையாத புதியருவா உனக்கு அசையாதே புதியருவா சிம்ம சிரிப்புக்கும் சிம்ம ரோட்டுக்கும் ஐயவோ சிம்ம சிரிப்புக்கும் சிம்ம கல்லே ரோட்டுக்கும் அங்க ஓடுதவா ராஜ வயல் சாலை வழியாக பொன்னான பொன்குதிரை ராஜா சாலை பணியாக ஐயோ சங்கமுனை வெட்டே சங்கப்புனை வெட்டி சவத்தாடி ஜோதிவிட நீ இருந்தாய் வளையாடோ இருந்தாய்
கண்ணி அழியாத சின்ன பொண்ணுக்கு விருது கொடுக்கறது ஐதீகம். விருது கொடுக்கணும். விருது கொடுக்கணும்னா ஊருக்காரங்க நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் தான் விருது கொடுக்க முடியும். கண்ணி அழியாத சின்ன பொண்ணை மேடைக்கு ஏற்றி விருது கொடுக்கணும். விருது கொடுக்கணும்னா ஊருக்காரங்க நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் தான் விருது கொடுக்க முடியும். அப்படியே எல்லாருமே இல்ல சோறா சம்மதம் நாங்க எடுத்துக்கோ. வெள்ளையம்மா வெள்ளச்சாமி ஆசைப்பட்டு வர்றது, வெள்ளச்சாமி வச்சிருக்க வில்லுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. அதனால கழுத்துல மாங்கல்யம் முடியாத பெண்ணாகப்பட்ட மேல வந்து உன்னோட ஆசைப்பட்ட வில்ல வாங்கி ஆடணும். அதனாலதான் ஊர் மக்கள் கேட்கிறோம், அந்த வெள்ளையம்மா கழுத்துல மாங்கல்யம் அணியாத பெண்ணாகப்பட்ட மேல வந்து விருது வாங்கி ஆடணும் ஆசைப்படுறதுன்னா இருக்கவங்கள கை தட்டுங்க. அப்படியே ஜோர கை தட்டுங்க. அப்படியே ஜோர கை தட்டுங்க. அப்படியே கையில எல்லாருமே ஒருத்த விடாம எல்லாருமே கை தட்டினா ஏற்றணும். இல்லாட்டி மேடையில் ஏற்ற மாட்டேன். சம்மதம் தானே? எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சம்மதமா? ஏன்னா ஏன் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நேற்று போன ஊரில் இது மாதிரி நான் கேட்காம விருது கொடுத்து ஆட விட்டுட்டோம். அவங்க அப்பால அவங்க அம்மால உள்ள வந்துட்டு எப்படி என் பிள்ளைய மேடையில் ஏற்றி ஆடலாம் அப்படின்னு வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. அதனால நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் நான் மேடை ஏற்றுவேன். அப்படி இல்லாட்டி அப்படியே முடிச்சுக்குவேன். சம்மதம்னா எல்லாருமே பொறுத்த விடாம எல்லாருமே கை தட்டணும். கை தட்டி பார்ப்போம். வா வெள்ளையம்மா. 5 வயசு அறியாத பருவத்துல வாழ்ந்தாள் எங்கூடு, செத்தாள் எங்கூடு சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையா இருந்துச்சுன்னா, வந்தது என் வெள்ளையம்மால இருந்துச்சுன்னா, வெள்ளச்சாமி கூப்பிடுறதுக்கு இப்ப இந்த மேடைக்கு வந்து விருதை வாங்குறேன். வா பார்க்கலாம். வா பார்ப்போம். கழுத்துல மாங்கல்யம் அணியாத பெண்ணாகப்பட்டவன் மேல வந்து உன்னோட விருதை வாங்கி கண்ணி கழியாத சின்ன பொண்ணு வரணும். வெள்ளச்சாமி எப்படி கழுத்துல இந்த வில்ல போடுவாரோ அது மாதிரி போட்டு ஆடணும். வா அப்படியே மேல வா. வா சாமி. வா சாமி. ஓடிவா பார்க்கலாம். உனக்கான விருதை காத்துக்கிட்டு இருக்க கூடாது. வந்தது என் உண்மையான என் வெள்ளையம்மா நேரம் வெள்ளச்சாமிக்கு பிறகு ஓடி வந்துருக்கணும். ஓடிவா பார்க்கலாம். ஓடிவா. ஒரு பாட்டு பாடுவேன். இந்த ஒரு பாட்டுல வந்து நீ மேடையில வந்து விருதை வாங்குறேன். ஓடி பார்க்கலாம். ஒரு முறை வள்ளி கப்பு முளை கட்ட வட்டியாலோ ஆதரக வாட்டி கட்டி வெள்ளையம்மா, நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா, வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா. மேடைக்கு வரட்டும். மேடைக்கு இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், அதுக்கிட்ட கூப்பிடுறோம். நான் மேடைக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். என் வெள்ளையம்மா மேடைக்கு வரணும். மறைக்காதீங்க மேடைக்கு வரட்டும். ஏன்னா வந்தது என் வெள்ளையம்மா தான் அந்த விருதை வாங்கணும். ஊருக்கார எல்லாத்துக்கும் வெள்ளையம்மா தான் வந்தாலும் தெரியணும்ல. ஓடி வசாமி. ஒரு பல பண்ணி ஜப்பி உனக்கட்ட பட்டி ஒரு பல பண்ணி வந்தவரை சந்தோஷம். வந்தா மட்டும் சும்மா வர மாட்டேன். சாமி அடிச்சு பெட்டி வெள்ளச்சாமி எப்படி வெளியே வரையில முறையா வில்லு பூட்டி வருவனும் அது மாதிரி இப்ப வில்ல பூட்டுறேன். அப்பதான் நீ வெள்ளையம்மா நான் ஒத்துக்குவேன். எப்படி முறையா போட்டோம்னு பூட்டுறேன். வெள்ளை எப்படி போடணுமோ போடபடி போடு. வெள்ளச்சாமி எப்படி போட்டு வந்தாங்க உனக்கான விருதை வந்தவன வாங்கிட்டேன். ஒரு வெள்ளச்சாமி எப்படி முறையா விருது போட்டுவேன், வெள்ளை எப்படி மாட்டி நான் வெளியே வருவேன். அது மாதிரி இப்ப நீ மாட்டுற. இல்லாட்டி வெள்ளையம்மா இறங்கி பார்ப்போம். விருதை மாட்டினா மட்டும்தான் நம்புங்க. இல்லாட்டி இறங்கி மாட்டு பார்ப்போம். என்ன நாடகம், பெரிய நாடகம். காலைல 7 மணி ஆனாலும் முடியாது.
தயவு செஞ்சு கோச்சுக்காம நீ இப்ப மாட்டினா மட்டும்தான் நாடத்தை முடிக்க முடியும். வெள்ளையம்மணி விரதம் வாங்கி மாட்டிட்டீங்கன்னா இப்ப நாடத்தை முடிச்சிடலாம். மாடு பார்ப்போம். மாடு மாடு சாமி மாட்டு எப்படி நான் களத்துல போட்டு வருவேன்? எந்த முறையில் நான் போட்டு வெளியே வந்தேன்? போடு பார்ப்போம். விருது வந்து முறையா போடணும். சரி, இன்னொரு வெள்ளையம்மா இருக்கு. அந்த வெள்ளையம்மாலே கொடுத்து போட சொல்லுவோம். கொடு சாமி, விருது அங்கே கொடு. கொடுங்க. வாங்க சாமி, வாங்க. விருதை இப்ப நீ மாட்டு பார்ப்போம். ஒரு சாமி வந்தது என் உள்ளேயம்மா வெள்ளையம்மான்னு நான் ஒத்துக்கிட்டேன். எல்லாரையும் ஒரு தடவை மட்டும் வெள்ளையம்மா கைதிட்டு பார்ப்போம். அந்த வயசு அறியாத பருவத்துல அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நானே வெள்ளையமலை எப்படி சந்தோஷம் எப்படி அடி அந்த வயசை பருவத்தில் இப்ப ஒரு வெள்ளைய மட்டும் மேல வந்தா போதும். இன்னொரு வெள்ளைய மணி நான் கொண்டு வந்தது ஒரே ஒரு வெள்ளி தான் கொண்டு வந்தேன். 10 வெள்ளைய மேல ஏறினா 10 வெள்ளி கொண்டு வர முடியுமா? கொடுக்க முடியாது. கொண்டு வந்தேன் சாமி. எனக்கு கீழே இறங்கி ஆடு பார்ப்போம். எனக்கு கீழே இறங்கு. எனக்கு சாமி எனக்கு அப்படி எனக்கு மெதுவா கூட்டி பண்ணு. மெதுவா இறங்க சொல்ற சொல்லு கட்டப்பட்டு இறங்கணும். மெதுவா இறங்கு பார்ப்போம். கீழே மண்டி போட்டு ஆடுபடி. மண்டி போட்டு ஆடு. அடி அந்த வயசை பருவத்தில் பள்ளிக்கூடம் போகடி. அந்த வயசை பருவத்தில் பள்ளிக்கூடம் போகடி. மட்டும் நான் சும்மா வர மாட்டேன். என்ன இந்த வெள்ளச்சாமி என்ன ஆட்ட ஆடுறனோ அத மாதிரி இப்ப இந்த வெள்ளையம்மா. ஆமா, அவனோட ஆசை அதானே ஆடணும்லையா. ஏன்னா வெள்ளையம்மா எதுக்கு ஆசைப்பட்டு வருவா? வில்லம்புக்கு அந்த ஆட்டத்துக்கு தான். என் ஆட்டத்துக்கு ஆசை, ஒயிலாட்டத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவன் தான் வெள்ளையம்மா. இப்ப ஆடணும்ல. நான் ஆடுற ஒயிலாட்டத்துக்கும் சிலம்பாட்டத்துக்கு மாறுபடிக்கு ஆசைப்பட்டு வந்தவன் தான் என் வெள்ளையம்மா. அதனால இந்த வெள்ளச்சாமி என்ன ஆட்ட ஆடுறனோ இப்ப வெள்ளையம்மா அது மாதிரி ஆடணும். வெள்ளச்சாமி ஆடணும்ல. நீ ஆடுற ஆட்டத்தை ஆடு, பித்தலாட்ட மட்டும் பண்ணிடாத. அடி 8 வயசு பருவத்தில எழுத்தாணி பிடிக்கையில என்னடா நமக்கு வந்த சோதனை, நம்மளே தோக்கடிச்சு முறைமை வெள்ளையம்மா. அப்படி இருந்துட்டால இன்னும் எப்படி அவட்ட ஆட்டம் எப்படி எப்படி அடி 10 வயசை பருவத்தில பருவத்தில
வந்த வரையும் சந்தோஷம். அப்படியே வெள்ளைய மலைக்காண்டி சோற எல்லாருமே கை தட்டுங்களே. ஜோரா ஜோரா பக்கம் இப்ப என் வெள்ளையம்மா கையில இருந்து விருது வாங்கணும். விருதை வாங்கணும்னா கொஞ்சம் கோச்சுக்கா மனசு குளிர, அப்படியே வெள்ளையம்மா மனசு குளிர மாதிரி எல்லாரையும் ஒரு தடவை சோற கை தட்டுனா இப்ப என் வெள்ளையம்மா இருந்து விருது வாங்கிக்கலாம். சொந்தக்கார